தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறதும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறதும் போலீஸ் தானே. அப்போ இருந்த சூப்பர் நட்டு ஜெயிலர்லாம் தகராறு பண்ணாங்க. கொடுக்குறத சாப்பிடணும், சமைக்கூடாதுன்னு சட்டை கவுத்து போட்டு கொலைகாரனை போயிட்டு மன்னிக்கலான்னு சொல்கிற சங்க இலக்கியம் நன்றி கெட்டவனை மன்னிக்க கூடாது அப்படின்னு. ஒரே ஒரு படம் எடுக்கணும் நண்பர்கள்னு சொல்ல ஒரு ஆசை இருக்குது. என்ன படம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எடுக்கணும் அப்படின்னா 2.5 வயசு என்னோட குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு. டெய்லி சென்னை சிறையில் தூக்கிட்டு வருவாங்க பார்க்குறதுக்கு. பேச்சை பற்றி சொல்லும்போது உங்கள் வாய்ஸ் எப்பவுமே அந்த கணீர் கணினு குரலோட இருக்கும். வாய்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறது. நாங்கள் பெரும்பாலும் ரோட்டில் தான் உட்காந்துருப்போம். போராட்டம் தான். காலைல பிடிச்சி போவாங்க, சாயந்தரம் விட்டுருவாங்க. சில சமயம் ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் இருப்போம். அப்போல்லாம் எங்களுக்கு பெயில் போகிறதுக்கு ஆள் கிடையாது. பெயில் போடவே தெரியாது. அப்போ வழக்கறிஞர்கள் நாங்கள் தயார் பண்ணலை. அப்போ அது மாதிரி கத்திட்டு அதை ஜெயிலில் போனாலும் நாங்கள் போராட்டம் தான். தட்டை கவுத்துட்டு சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, நாங்கள் போய் ஏதாவது பாவம் அவனுங்கெல்லாம் ரொம்ப நொடிஞ்சு போயிருப்பாங்க உள்ளுக்குள்ளெல்லாம். அவங்களுக்காக போராட்டம் பண்ணுறது செய்கிறது. அதனால் பேசி கத்தி 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 இந்த தொண்டை கொஞ்சம் கட்டி போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கணின்களின்ற பழக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ லாங் டிரைவ்லாம் நேத்திக்கு கூட படப்பையிலிருந்து வரும்போது நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். எப்பவுமே நீங்கள் தான் டிரைவ் பண்ணுங்க? பெரும்பாலும் டிரைவர் உட்கார வச்சுட்டு ஓட்டுவேன். நேற்றுக்கு என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளை வந்திருந்தாங்க அங்கே எங்கள் கிராமத்துக்கு. அந்த படப்பை மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் உடல்நிலை சரியில்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ பார்க்க போயிருந்தோம். பார்த்துட்டு வரும்போது நான் தான் ஓட்டிட்டு வந்தேன் காரு. எங்கள் மல்லிகார்ஜுன கார்கே உட்கார வச்சு கார் ஓட்டியிருக்கேன். நிறைய தலைவர்களை உட்காந்து கார் ஓட்டியிருக்கேன். அப்படி எங்காவது நீங்கள் ஃபேமிலியோட லாங்காக போன ஒரு ட்ரிப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? எங்கிறது மதுரைக்கு போயிருக்கோம், கன்னியாகுமரி போயிருக்கோம். நானே ஓட்டிட்டு போவேன். இப்போ என்ன ஓட்ட என் மக விடுறதில்ல, ஓட்டுறா. மகளோட ஆதிக்கம் தான் இப்போ. ஏன்னா அப்பாங்களுக்கு எப்பவுமே அவங்க தான் ஓட்டுறாங்க. இப்போ சிட்டிக்குள்ளன்னா அவங்க தான் ஓட்டுவாங்க. அவங்கள பற்றி சொல்லுங்க சார். அவங்களோட மகளுக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஒரே மகள் தான், அக்ஷய பிரியா. இப்போ அந்த அம்மா தான் வழி நடத்துகிறாங்க எல்லாமே. அவங்க பாட்டிக்கு பிறகு எங்கள் அம்மாவுடைய உருவமாக முகமாக என் மகளை பார்த்துட்டு இருக்கேன். எதையும் அரசியலில் ஈடுபட மாட்டாங்க, உறுதுணையாக இருப்பாங்க, எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு அறிவுரை வழங்குவாங்க. கோவப்படக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, 6 பேர் தான் உதவி பண்ணணுன்ட்டு இருந்தால் எடுத்து கொடுத்துட்றாங்க. எனக்கு கேட்காமையே யாராவது உதவி கேட்டாங்கன்னா நான் சொன்னேன் இதை கெட்ட பழக்கமாக ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்கலாம் வருத்தப்படுவாங்கன்னு இருந்துச்சு, கொடுத்துட்டேன் அப்படின்வாங்க. ரைட், நானும் ஒரு சேரிட்டி மாதிரி வச்சு அவளை பண்ண சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஊர்லேருந்து வர வருமானம், கிராமத்திலேருந்து எங்கள் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே அவள் சொல்கிறேன். நான் படித்து சம்பளம் வாங்கி இல்லை வியாபாரம் பண்ணி என்ன நான் பார்த்துக்குவேன். எனக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டியோ எங்கள் தாத்தா பாட்டி ப்ராப்பர்ட்டினா அதுவும் வேண்டாம், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு ஒரு பெருந்தன்மையான மகள் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அது காட் கிஃப்ட். சமைப்பீங்களா சார் நீங்கள்? சமைப்பேன். நண்பர்கள்லாம் அப்படியா? சிறைக்குள்ளே சமைச்சிருக்கிறோம். அங்கெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு சரியாக வராது. அப்போ ஒரு முறை சென்னை சிறை சென்னை சிறையில் நாங்கள்லாம் இருக்கும்போது போயிட்டு சமைச்சோம். அப்போ இருந்த சூப்பர் நட்டு ஜெயிலர்லாம் தகராறு பண்ணாங்க. கொடுக்குறத சாப்பிடணும், சமைக்கக்கூடாதுன்னு தட்டை கவுத்து போட்டுட்டு சாப்பிடாம இருந்த ஒரு நாள்லாம். எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் சமைச்சிக்கிறான்னு. அப்புறம் பார்த்தாரு அது பெருசாக கலவரம் ஆகிட போதுன்னுட்டு நீங்களே சமைச்சு சாப்பிடுங்கன்ட்டு அப்போ இருந்த எல்லா சிறைவாசிகளும் கூப்பிட்டு அது நானே கிட்ட இருந்து கிச்சடி சமைச்சு எல்லாரும் கொடுத்தேன் காலையில். இப்போ மீன் குழம்பு அந்த மாதிரி நான்வெஜ்ல ஏதாவது சமைப்பீங்களா? எங்கள் ஊரில் போனோமா ஏரியில் விரால் மீன் பிடிப்போம், தூண்டில் போட்டு பிடிப்போம், வலை போட்டு பிடிப்போம். எனக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குளங்கள் இருக்குது. தாமரை கண்டியம்மன் குளம், செல்லியம்மன் குளம், மாலடியம்மன் குளம், பஜனை கோவில் தெருவில் ஒரு குளம் இருக்குது. நிறைய குளங்கள் இருக்குது. ஏரி, பெரிய ஏரி. செங்கல்பட்டில் செம்பரம்பாக்கம் மதுராந்தகி ஏரிக்கு அப்புறம் பெரிய ஏரி பழைய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கள் ஏரி தான் மணிமங்கலம். எங்கள் ஊர் ஏரி பெரிய ஏரி. நிறைய மீன் கிடைக்கும் அங்கே, விரால் மீன். விகடனில் கூட ஒரு பேட்டி எடுத்தாங்க லைவாக. மீன் பிடிப்போம். மீன் பிடிச்சி அங்கேயே சுட்டு சாப்பிடுவோம். சின்ன வயசில் எலி சுட்டு சாப்பிடுவோம், மீன் சுட்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் நண்பர்களோட அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படி இப்போயும் விவசாய பூமி தான், அது என்ஜாயபுளாக இருக்கும். நீங்கள் சமைச்சு கொடுத்து உங்களோட நண்பர்களுக்கோ இல்லைனா வீட்டில் இருக்கவங்க யாராவது பாராட்டியிருக்காங்களா? ஏதாவது ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்களா? இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியில் போய் நாங்கள் சமைச்சோம். அப்போ என் மனைவி மகள்லாம் வந்தாங்க. விரால் மீனும் ஜிலேபி மீனும் சுட்டு கொடுத்தேன். சாப்பிட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்குனாங்க. கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சமைச்சு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அப்போ நாங்கள் அப்போல்லாம் கான்ஃபரன்ஸ் போடுவோம். எப்போன்னா குற்றாலத்தில் போட்டிருக்கோம்,
அதுக்கப்புறம் சேலத்தில் போட்டிருக்கோம் ஒரு மாநாடு. அங்கெல்லாம் வந்து ஏலகிரி, அங்கே சமைப்போம். அங்கேருந்து ஆடு வாங்கிட்டு போயிடுவோம் லாரியில், பஸ்லலாம் சின்ன வயசில். அங்கே போகும்போது அங்கேயே கமிட்டி மீட்டிங்லாம் போடுவோம். போட்டுட்டு அங்கேயே ஆடுலாம் வெட்டி சமைச்சு எல்லோரும் சேர்ந்து செய்வோம். உங்களுக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா? எனக்கு பிடிச்ச வந்து ஏரி மீன், நாட்டு மீன் பிடிக்கும். சின்ன சின்ன மீன்கள். நான்வெஜ் எங்கள் அம்மா சின்ன வயசுல நிறைய மீன்லாம் எனக்கு கொடுப்பாங்க. நாட்டுக்கோழி ஊரில் எங்களுக்கு வந்து நிறைய அப்போவே வந்து 70-80 மாடு இருந்துச்சு, கோழி பண்ணை இருந்துச்சு, ஆட்டு பண்ணை இருந்துச்சு. நான்வெஜ் ரொம்ப எங்கள் அம்மா சமைப்பாங்க. நான்வெஜ் பிரியர்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எக்ஸசைஸ் டயட் அதெல்லாமே இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? எக்ஸசைஸ் பண்ணுவேன் டெய்லி. எப்பவுமே கொஞ்சம் வாக் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். என்னுடைய நண்பர்கள் இங்கே தம்பி இருக்கார் குமார்னு, எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சீஃப் பிசியோதெராபிஸ்ட் இருக்கார். அவர் டெய்லி கூட வந்துடுவார். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுவோம் 2 பேரும். கீழே ஒரு ஜிம் வச்சுருக்கேன் வீட்டுக்கு, மினி ஜிம் மாதிரி இருக்காது, ஒரு கைலாங்கடா மாதிரி இருக்காது. நாங்கள் அதுலேயும் போயிட்டு பண்ணுவோம். இப்பவுமே டெய்லியுமே அது கண்டிப்பாக இப்போ கீழே இருக்குது, வீட்டு கீழே வச்சுருக்கோம் ஒரு ஜிம். அதனால தான் பார்த்தா ஜிம் மாதிரி இருக்காது, ஒரு பழைய கார் கடையில் மெக்கானிக் ஷாப் எப்படி இருக்கும், நாங்கள் அதில் வெயிட்லாம் வச்சுருக்கோம். எல்லாமே இருக்கும், எல்லா மிஷினும் இருக்கும். அது ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ நண்பர்கள் இருக்காங்களோ வரவங்க டைம் இருக்கப்போ போயிட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களோட டெய்லி ரொட்டீன்ல டயட் பிளான் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? காலையில் இப்போ காஃபி டீலாம் குடிக்கிறத மேக்ஸிமம் விட்டுட்டோம். காலையில் ஒரு சுடு தண்ணி, ஃப்ரூட் ஜூஸ் குடிப்போம். சாப்பாடு வந்து உம்மியோடு இருக்கிற சாப்பாடை தான் எங்கள் வீட்டில் சமைப்பாங்க. உம்மி இருக்கணும் அப்படின்ட்டு அதில் ரா ரைஸ், பாலிஸ்டர் ரைஸ் இல்லாமல் அது சாப்பிடுவோம். இப்போ 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போது புத்தர் புத்தகத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவரை ஃபாலோ பண்ணணுன்னு ரொம்ப நாளாக விருப்பம் எனக்கு. அவர் மாதிரியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகணுன்னு. இப்போ என்ன பண்ணிட்டேன், 2 வேளை தான் சாப்பிட்றேன். 3 வேளை சாப்பிட்றதில்ல. ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணிட்டேன். மிட் டே ஃபாஸ்டிங். இப்போ பார்த்தா காலையில் நான் சாப்பிடல, கொஞ்சம் ஏதோ ஃப்ரூட்ஸ் கொடுத்தா கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். இப்போ இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். இதுக்கப்புறம் வந்து 6 மணிக்கு சாப்பிடுவேன். அப்போ அது மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் இப்போ ஒரு வருஷமாக மாற்றிட்டு வரேன். அப்புறம் ஒரு வேளை சாப்பாடாக மாற்றணும்னு முயற்சி பண்ணுறேன். எப்படி சார் அது? இல்லை, முயற்சி பண்ணணும். ஒரு வேளை சாப்பாடு போதுன்றாங்க. புத்தகம் எல்லாம் பார்க்கும்போது நிறைய வச்சிருக்கீங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம்? இது மாதிரி ஒரு 20 மடங்கு புத்தகங்கள் கீழே வச்சிருக்கேன். எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு வாழ்க்கையில் ஒரே ஒரு எனக்கு விருப்பம்னா, நீ வீடு வாங்க போறியா, கார் வாங்க போறியா, தோட்டம் துறை வாங்கப்பா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பெரிய லைப்ரரி வைக்கணும். இந்தியாலேயே இல்லாத லைப்ரரி, ஒரு 1/2 ஏக்கரில் எல்லா புத்தகமும் இருக்கணும். உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும். எப்போ எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகங்கள் படிப்பேன். வித்தியாசமான புத்தகங்கள்லாம் படிப்பேன். இது மாதிரி எப்படின்னா, இமயம் எழுதின புத்தகங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிலாம் நிறைய சாவுச்சோறுன்னு எழுதுவார். அது என்ன சாவுச்சோறு, அது என்ன, அதை பற்றி ஒரு புத்தகம் இருக்கும். அதை பற்றி ஒரு தொகுப்பு எழுதியிருப்பார் அவர். அது மாதிரி ஒரு வித்தியாசமான புத்தகங்கள், சமூகத்தில் இருக்கிற சீர்கேடுகள்லாம் ஆராய்ஞ்சி அலசி எழுதுறாங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருவாங்க. இலக்கியம் சார்ந்த புத்தகம் இல்லைன்னா நம்ம வரலாறு சார்ந்த புத்தகம் அந்த மாதிரியும் படிப்பீங்களா? இலக்கியம் இலக்கணம் எல்லாம் நான் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கிறேன். அந்த காலத்திலேயே வந்து பசி இருக்கக்கூடாது, பசி இல்லால் ஆகுக, நோய் பிணி விலகுக, இந்த இலக்கியத்தில் சங்க காலத்தில் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து இன்னும் அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கலாம் தெரியாது. அது மாதிரி யார் செய்கிறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி வந்து யாரையெல்லாம் நன்றியை பற்றி சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கு. அவன் என்ன சொல்கிறான், யாரோனாலும் மன்னிக்கலாம், கொலைகாரனை மன்னிக்கலாம், வதைக்கிறவனை மன்னிக்கலாம், கர்ப்பிணியை கொலை பண்ணுறவனை மன்னிக்கலாம், ஏன்னா அது சர்க்கம்டன்ஸ். ஆனால் யாரை மன்னிக்கக்கூடாதுன்னு சங்க இலக்கியத்தில் சொல்லுதுன்னா, நன்றி கெட்டவனை மன்னிக்கக்கூடாது, நன்றியை பற்றி சொல்லுது. ஒருத்தன் ஒரு தேங்க்ஸ்லெஸ்ஸாக இருக்கான்னா அவன் வந்து மன்னிக்கக்கூடியவனும் இல்லை அப்படின்ட்டு ஆங்கிலத்தில். தமிழில் வந்து நன்றியை பற்றி திருக்குறளில் இருந்து எல்லாமே நம்ம படிக்கும் போது, அதை நன்றியை ஒருத்தன் மறந்துட்டு அதுக்கு எதிராக செய்கிறான்னா அவனை மன்னிக்கக்கூடாது. இது இப்போ எல்லாரையும் மன்னிக்கலாம்னு சங்க இலக்கியம் சொல்லுது. இப்போ இதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி படிப்பேன். ஒரு கொலைகாரனை போயிட்டு மன்னிக்கலாம்னு சொல்கிற சங்க இலக்கியம் நன்றி கெட்டவனை மன்னிக்கக்கூடாது அப்படின்னுது. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே பேசுவோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நாங்கள் அப்போதுல இருந்து என்ன அடாப்ட் பண்ணிக்கணும்னா, இருக்கிறோன்னா அந்த ஒரு நேர்மையாக இருக்கணும் நண்பர்களுடைய. எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்குமே இமயம் அவர்களை தாண்டி உங்களுக்கு வேற எந்த எழுத்தாளர்கள் ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப பிடிச்சவங்க? இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அது எல்லாமே பிடிக்கும். இவர் தான் அவர் தான் அப்படின்னு கிடையாது. ராக்குல்ய சங்கர்தான் எழுத வாகா முதல் கங்கை வரை, அது எனக்கு பிடிச்ச புத்தகம். அது நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே. சில கலப்புகள் இருக்குது, தவறுதலாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். அப்படி நீங்கள் படித்த புக்கில் ஏதாவது ஒரு புக் வந்து படமாக எடுக்கப்படணும் அப்படின்னா எந்த புக்கை சொல்லுவீங்க? படமாக எடுக்கணும்னா அந்த சமூகத்துக்கு நான் நண்பர்கிட்ட சிரிச்சுட்டு நான் சொல்கிற நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க,
ஒரே ஒரு படம் எடுக்கணும் நண்பர்கள் சொல்ல ஒரு ஆசை இருக்குது. என்ன படம் அப்படின்னா, யூடியூப்லேயாவது எடுக்கணும்னு இப்போ போன வாரம் கூட பேசிகிட்டு இருந்தார். உங்கள் வாழ்க்கை எடுக்கணும் அப்படின்னார். என் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு போலீஸ்க்கு உங்களுக்கு நடந்த தகராறு அதை எடுக்கணும். ஏன்னா அவன் தானே வழக்கு போடுறான். சாதாரண வழக்கு இல்லையா, அடிச்சிட்டான்னு போடல, வெடிட்டான்னு போடல, வெடிகுண்டு வச்சிருந்தாரு போன்றான், வெடிகுண்டை எரிஞ்சார்னு போடுறான். அந்த வழக்கை போட்டவன் ஏன் அதை நடத்தாமல் வித்ரா பண்ணிக்கிறான்? அப்போ இதில் எவ்வளோ அரசியல் இருக்குது? உன்னை வருஷக்கணக்கில் ஜெயிலில் வைக்கணும்னு முடிவு பண்ணி தானே இதை போடுறான். அப்போ நீங்கள் வந்து 100 நாட்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு திரும்ப பெற்றுறோம். இது வேணாங்க, இது உகந்ததில் நடத்துறதுக்கு அப்படின்னா, அப்போ அந்த காவல்துறைக்கு இந்த வெடிகுண்டெலாம் எங்கேருந்து கிடைச்சது? எங்கே தயார் பண்ணாங்க? அதையே ஒரு படமாக எடுக்கணும். அப்போ தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறதும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறதும் போலீஸ் தானே. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி நண்பர் பேசினார், தோழர் இதை விட்டுருவ கூட தோழர், இதை ஒரு படமாக்கணும், நான் யூடியூப்பில் பண்ணுறேன், நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னாரு. சொன்னேன் எல்லாம் பாதி பேர் இறந்து போயிட்டான், பாதி பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டான், அவங்கள போய் தோல் உரிச்சு காட்டுறதுல என்ன நியாயம் தெரியல, விட்டுருங்க நீங்கள் தோழர் அப்படின்னு. இல்லை எனக்கு எடுக்கணும், எனக்கு அனுமதி கொடுங்க நீங்கள் அப்படின்னாரு. அப்படி உங்க படமா எடுக்கப்பட்டுச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய ஹீரோல யார் நடிச்சா நல்லா இருக்கும்? இல்லை எனக்கு அந்த ஐடியாவே இல்லைம்மா. ஒரு சஜஷனா இவங்க நடிச்சா கொஞ்சம் எனக்கு ஒரு தோற்றமாவோ இல்லைன்னா ஒரு குரலுக்கோ இவங்க நடிச்சா நல்லா இதை இருக்கும். நடிக்கிறது கிடையாது, இது வந்து ஆவணம் தான். இது எல்லாமே கோர்ட்டு பேப்பரை தான் பேசப்படுது. நீதிமன்றத்தில் உள்ள என்ன எழுதுறாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் எழுதுறாரு, இவர் வெடிகுண்டு வச்சாரு, இவர் கார்ல இருந்து நான் வெடிகுண்டை கைப்பற்றினேன், இந்த கைப்பற்றினதுக்கு வந்து சாட்சி தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு வீடியோ பதிவோட என் கார்ல இருந்து எடுக்கிறார், ஸ்கார்பியோ கார்ல இருந்து எடுத்துட்டு ஃபொரான்சிக் டிபார்ட்மெண்ட்ல வர வச்சு இதை டெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஊர் ஃபொரான்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர வச்சு டெஸ்ட் பண்ணா தமிழ்நாடுன்னு சொல்ல போறாங்கன்னா ஹைதராபாத்துக்கு அனுப்புறாங்க. அவங்க என்ன சர்டிஃபிகேட் சான்றிதழ் கொடுக்குறாங்க, ஹைதராபாத்தில் உள்ள ஃபொரான்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த வெடிகுண்டு வெடிச்சு இருந்ததுன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான வெடிகுண்டுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கோர்ட்டில் தான் எனக்கு பெயில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. நம்பர் 1 இது கோர்ட்டில் இருக்குது. இன்னொரு வழக்கில் சப் இன்ஸ்பெக்டர் மேலே வெடிகுண்டை எறிகிறேன், அவருக்கு வந்து காயப்பட்டுறாரு, அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அங்கே இருக்கிற துகள்கள் அந்த ஜெலட்டின் குச்சிலாம் எடுத்து போயிட்டு ஃபொரான்சிக் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க சான்றிதழ் கொடுக்குறாங்க. இது அதிசயவசியமாக மக்கள் இல்லைங்க, செதறி ஓடிட்டாங்க, மக்கள் மேலே பட்டிருந்தால் இறந்துருப்பாங்க அப்படின்னு. அப்போது படிக்கிற நீதிபதிகளாம் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ ஒரு தீவிரவாதம் பண்ணவருக்கு போயிட்டு எதுக்கு பெயில் கொடுக்கணும், டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணுறது மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் ரெக்கம் பண்ணுறாங்க. இவ்வளோ பண்ணிட்டு அந்த கேஸை வழக்கை நடத்தணுமா நடத்தக்கூடாதா? நடத்தணும்ல, ஏன் நடத்தலை? இவங்க எல்லாத்தையும் வித்ரா பண்ணுறாங்களே, என்ன காரணம்? அப்போ நான் எம்எல்ஏ கிடையாது, அரசியலில் வந்து எங்கெல்லாம் அப்பவும் தேடிட்டு தான் இருப்பாங்க எல்லாம். அப்போ ஏன்னா அதில் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, யாரையோ திருப்தி படுறதுக்காக எங்கேயோ ஒரு அரசியல் சக்தியை திருப்தி பண்ணணும்னு எங்கள் மேலே வழக்கு போடுறீங்க. அதுக்கப்புறம் அதையா நடத்த முடியல? உங்களுக்கு சந்துருவா தானே கேட்டார் நீதியரசர், இதையா நடத்தலை? நீங்கள் நடத்துறதுக்கு கட்ஸ் இல்லை, ஏன்னா அதில் உண்மை இல்லை. அப்போது ஒரே ஒரு கேள்வி தான், இந்த வெடிகுண்டுகள்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க? காவல்துறைக்கு எப்படி கிடைச்சிது? தீவிரவாதி கிடைக்கலாம், மாவோயிஸ்ட்டு கிடைக்கலாம், நக்சலைட்டு கிடைக்கலாம், காவல்துறைக்கு எப்படி கிடைக்காது? எப்படி வச்சு எடுத்தீங்க? யார் வெடிக்க வச்சது அதை? இதுக்கு இன்னி வரைக்கும் பதில் இல்லை. அதான் நம்ம தோழர் கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்கலாம் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட காலையில் ஒரு தோழர் வந்து பேசினார், தோழர் விடக்கூடாத தோழர், எல்லாம் கோர்ட் ஆவணங்கள் தோழர், இந்த படமாக எடுத்தால் ஆஸ்கார் அவார்டு கிடைக்க தோழர், இதெல்லாம் கொடுத்துருங்க தோழர் எனக்கு அப்படின்வாரு. நடந்து போச்சு. ஆனால் ரொம்ப சஃபர் ஆனதில்லை நான். என்னுடைய குழந்தைகள்லாம் அப்போது 2.5 வயசு என்னுடைய குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு. டெய்லி சென்னை சிறையில் தூக்கிட்டு வருவாங்க பார்க்குறதுக்கு. அப்போது டெய்லி பார்த்துட்டு போவாங்க. குழந்தைக்கு ஒன்றும் 2.5 வயசில் அதுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 4 வயசு 5 வயசு ஆகும்போது அந்த பக்கம் நாங்கள் பாடிகாட் முடீஸ்வரன் கோயிலுக்கு அந்த பிரிட்ஜ் ஏறி சென்ட்ரல் வரும்போது கொடி பறக்கும், சிறை இருக்கும், மத்திய சிறை, 2005-6. அப்போது கிட்ட வந்து என் பொண்ணு சொல்லுவாள், டாடி ஆஃபீஸ், டாடி ஆஃபீஸ்ன்னுவா. எதை டாடி ஆஃபீஸ்? சிறை, மத்திய சிறைன்னு இருக்கிறத டாடி ஆஃபீஸ்ன்னுவா. அப்படின்னா அவங்க ஒரு 100 நாள் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க வந்து. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பா இங்கே இருக்காருன்னா அப்பாவுடைய அலுவலகம் தான், சிறை தான் அப்படின்ட்டு டாடி ஆஃபீஸ்ன்னுவா. இதெல்லாம் கூட நீதியரசர் சந்துரு வந்து ஆர்கியூ பண்ணும்போது சொன்னார், இப்படிலாம் வந்து ஒரு ஆளை சிதைக்கணும்னு நினைக்கிறீங்க, அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த விதத்தில் நியாயம்? இப்போ வந்து 2 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்குறேன், வித்ரா பண்ணிக்க சொல்லுங்கள் அவரை அப்படின்னு கேட்குறீங்க. நாங்களே வந்து குவாஷ் பண்ணிடுறோன்றீங்க. நாங்கள் வந்து அதை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஹைகோர்ட்டில் இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இதெல்லாம் நீதிபதி எழுதுறாரு. எப்படி ஒரு வழக்கை, வெடிகுண்டு வழக்கெல்லாம் போட்டு நீங்கள் வித்ரா பண்ணிக்கிறேன்றீங்க, எங்களுக்கு குவாஷ் பண்ணிங்கன்னு நீங்கள் கன்சர்ன் கொடுக்குறீங்கன்னா இதில் உண்மை தன்மையே இல்லையே, அப்போ ஏன் இதை போட்டிங்க அவர் மேலே?
இதை வந்து சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னு. அதில் சிபிஐ போனோடனே 3 வழக்கு தப்பு அப்படின்னு ஒரு சின்ன வழக்கு மட்டும் நடத்துங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டா இவர் முழுவா 100% நிரபராதி ஆயிடுவார். அப்புறம் சமூகம் காவல்துறை எப்படி பார்க்கன்னு சின்ன காவல்துறைக்கு பெரிய காவல்துறை உதவி பண்ணுது, ஸ்டேட் போலீஸ்க்கு சென்ட்ரல் போலீஸ் உதவி பண்ணுது. அப்புறம் தான் நீதியரசர் சுப்பையா அதெல்லாம் படித்து பார்த்துட்டு குவாஷ் பண்ணிட்டார். தப்புங்க இதெல்லாம் ஒருத்தன இது மாதிரிலாமா பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதனால் இது மாதிரி வழக்குகள்லாம் சந்தித்தேன். ஆனால் ஒரு நாளும் நான் வருத்தப்பட்டதில்லை, சங்கடப்பட்டதில்லை. என்ஜாயபுளாக தான் இருந்தேன். அதையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாது. உங்களோட நண்பர்கள் பத்தி சொன்னீங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய நண்பர்கள் உங்க கூட பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்களா? இல்லை இப்போ கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க? பழைய நண்பர்கள் யாரும் மறக்க முடியும். இப்போ கூட காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவராக படப்பையா மனோகரன் இருக்காரு. என் கூட படித்தவர், என்னோட ஒரு வருஷம் ஜூனியர் அவர். இன்னும் அரசியல்லையும் அங்கே பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது, நட்புலையும் பயணம் தொடர்ந்து இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். படப்பையில் இருக்காங்க, மணிமங்கலத்தில் இருக்காங்க, மாங்காடில் இன்னும் ராமலிங்கம்னு ஒரு பொறியாளர் இருக்கார். அதை நட்பு தொடர்ந்து தான் இருக்கு. காலேஜ் டேஸ்லலாம் நீங்கள் எப்படி சார், கொஞ்சம் ரக்கட் பாயா இல்லை சமத்தா வந்து படிக்கிற பையன் அந்த அப்படி தான் இருப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏதாவது லவ் ப்ரப்போசல் காலேஜ் டைமில் அந்த மாதிரி ஏதாவது? எங்களுக்கு அப்படின்னா ஒரு ஆரம்பத்திலேயே வந்து வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கை. காவல்துறை எப்போ பாரு எங்களுக்கு தேடிட்டே இருக்கும். எந்த தகராறுனாலும் லா காலேஜில் தகராறு, லா காலேஜ் ஹாஸ்டலில் தகராறுனா முதல்ல 2 பேரை பிடிங்கன்னுவாங்க, என்னையும் இன்னொரு ஒரு நண்பரையும். அதே மாதிரி எங்கே கிராமத்தில் ஒரு சாதிய கலவரம் பிரச்சனைகள் அப்படின்னாலும் அப்போது தேடப்படுற குற்றவாளியாக வீட்டில் படுக்க முடியாது, நண்பர்கள் வீட்டில் படுப்போம், வெளியில் படுப்போம். சிறைப்படுத்தினது இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு போராட்ட களங்கள் தான். வெளியில் இதெல்லாம் வந்து யாரும் இது வரைக்கும் எடுத்து சொல்லலை. வெடிகுண்டு வழக்குகள் போட்டாங்க, கொலை வழக்கு போட்டாங்களே வேண்டி அந்த வழக்கை நடத்தக்கூட தயாராக இல்லை, திரும்ப பெற்றாங்க. அப்போது எதுக்காக இந்த வழக்குகள்லாம் போடுறாங்க? அது ஒரு பெரிய காரணம் இல்லையா? இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆர்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில் வந்து நான் வெடிகுண்டு போட்டேன்னு ஒரு வழக்கு போடுறாங்க. வெடிகுண்டு போட்டு கால்லாம் செதஞ்சு போச்சு, சென்னையில் கலவரமாகி போச்சுன்ட்டு ஸ்டால் பேப்பர்லேயே மே 1ஆம் தேதி 2003 வருது, பரபரப்பாக போடுறாங்க. அந்த வழக்கு என்ன நிலைன்னா அந்த வழக்கை வந்து திரும்ப பெற்றுக்கொள்கிறாங்க, நான் நடத்த மாட்டேன்றாங்க. என்ன காரணம் அதுக்கு அப்படின்னா அது உண்மைக்கு புறம்பான வழக்கு, மாட்டிக்குவாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கிற சந்துரு, நீதியரசர் சந்துரு தான் என்னுடைய அப்போ ஆசானாக இருந்தார் நீதிமன்றத்தில். அவர் தான் வழக்கை நடத்தினார். நான் சொல்கிறேன் இவர் இந்த தவறெல்லாம் பண்ணல. ஒரு வெடிகுண்டு 2 வெடிகுண்டு பல வெடிகுண்டு வழக்குகள் போட்டாங்க. அப்போ இருக்கிற ஒரு நேர்மையான கமிஷன் சொல்கிற விஜயகுமார் ஐபிஎஸ், அவர் தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவரே இந்த தப்பெல்லாம் பண்ணார். அவரே சுப்ரீம் கோர்ட்லாம் கொட்டு வச்சது, இதை நடத்துங்கன்னு. சிபிஐ நடத்திட்டோம்னாங்க, சிபிஐக்கு மாற்றணுன்னாங்க. சிபிஐ என்ன சொல்கிறாங்க, 3 வழக்கும் ரொம்ப தப்பு, போட்டதே தப்பு, உரிமையே முகாந்திரமே இல்லாமல் வழக்கு போட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, காவல்துறை சிறை பிடிக்குது, இவ்வளோ பெரிய வழக்கெல்லாம் போட்டால் அவள் தான் ஒடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. நாங்களாம் எதிர்த்து போராடி அந்த நெருப்பலையில் நீந்தி வந்தவங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஊடகங்களோ எந்த திரைப்படங்களோ இதை பற்றி பேசலை. இப்போ ஜெய்பீம் படத்தை எடுத்தாங்கன்னா, ஜெய்பீம் படத்தை எடுத்ததில் என்னென்னலாம் ஸ்டோரி இருக்கோ, அவர் இறந்து போயிட்டார். ஆனால் உயிரோடு இருக்கிற எனக்கு ஜெய்பீமில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, பர்சனல் லைஃப்பில். காவல்துறைக்கும் எங்களுக்கும் இதெல்லாம் நீதி தான் வந்திருக்கும். அப்போ நான் அடிக்கடி பகிர்ந்துக்கிறது, எனக்கு பிடித்த தலைவர் நல்லக்கண்ணு. அவர் நல்லக்கண்ணு சொல்லுவார், எனக்கு சின்ன வயசில் என்னென்ன நடந்ததோ அது உனக்கு ரொம்ப நவீன காலத்தில் நவீனமாக நடந்துச்சு அப்படின்வார். எனக்கு முதல் நான் சிறையில் இருக்கும்போது குரல் கொடுத்தவர் நல்லக்கண்ணு. அவர் வாழ்க்கையெல்லாம் மறக்கவே முடியாது. என்னோட ரோல் மாடல் பாலிடிக்ஸ் தான். உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றிம்மா.